ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ஈட்டிங் சேலஞ்சு. தேவயானி வந்து இந்த மாட்டுக்கு போகிற நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? இது இது எல்லாத்தையும் நானே எடுத்துக்க போகிறேன். நான்வெஜ் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டா நான் போய் நான் வெஜ் மட்டும் சாப்பிடணுமா? சரி, விளையாட்டுக்கு நான் ரெடி. விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்களுக்கு என்ன, தோத்தவங்களுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி. ஜெயிச்சவங்களுக்கு பிரியாணி. சரி, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு தந்தூரி வேணா வச்சுக்கலாமா? சப்பையா இருக்கணும். தோத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நார்மலா இருக்கணும், சாதாரணமா இருக்கணும். சரி, அப்புறம் தயிர் சாதம். சரி, ஓகே. அப்பனா வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருவோம். அங்கேயே போகுது கை எனக்கு. அப்ப இங்க தள்ளி வச்சிரு. அப்பனா அதை தள்ளி வச்சிரு. இதான் சாப்பிட்டீங்கன்னா ஓகே. இங்க வை. ஏன் என் பக்கம் பிரியாணி வந்துச்சு பத்தியா? சரி, இந்த ஆட்டத்துல பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்களுக்கு பிரியாணி, தோக்கவங்களுக்கு தயிர் சாதமா? சரி, அடுத்த வாட்டி மறுபடியும் அதே மாதிரி போடணும். அத மறுபடியும் ஜெயிச்சவங்களுக்கு என்ன, அது அடுத்த வாட்டி பாத்துப்போம். சரி வா, அப்ப ஆட்டம் ஆரம்பிச்சிடலாம். ஆட்டத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு என்னதான் பிரியாணி. சரி, ஓகே, ஆரம்பிப்போமா? ஸ்டோன் பெப்பர் கட் பண்ணியாச்சு பேப்பரை. சொன்னல அப்பவே பிரியாணி என் பக்கம் வந்தவனே. பிரியாணி முடிவு பண்ணிடுச்சு, நான் முடிவு பண்ணல. ஆசைப்பட்டவங்க பாவம் நொல்லையா நிக்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு கை சுளுக்கு பிடிச்சி இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிக்கன் பீஸ் தான் போச்சு. முன்னு சரியில்லை. ஆனியன் ரைத்தாலாம் வேற வச்சுட்டு கரெக்டா வந்துட்டாங்களே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரியாணி ஸ்பெஷலோ ஸ்பெஷல். அந்த பக்கம் ரொம்ப டம்மி தயிர் சாதம். யார் சொன்னது டம்மின்னு? இந்த வெயிலுக்கு இது எவ்வளவு சூப்பரான இது தெரியுமா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, மனசு ஒத்த விடாம சாப்பிடு. தயிர் சாதமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நானா சாப்பிட்டு முடிப்பேன். ஓகே, நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன். அடுத்து ஜெயிக்கிறேன் பாரு. ஆளு ரொம்ப வெறியா இருக்காரு கொம்பு என் மேல. சரி, அப்புறம் சாப்பிடலாம். அடுத்த போட்டி வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அடுத்த ஆட்ட ஆரம்பிப்போம்.
சரி அடுத்தவங்க ஜெயிச்ச செகண்ட் கேம்ல ஜெயிச்சவங்களுக்கு நான் சொல்லவா? இது எடுத்துக்கலாம். சிக்கன் சரி இதுவும் என் பக்கம் தான் நிற்குது. சரி போனா போகுது, இங்கே நிற்கட்டும். சரி இதுக்கு வந்து ஆப்போசிட்டு முட்டை எடுத்துப்போம். சரி எடு. போனா போது இந்த பக்கம் வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்துடாதீங்கன்னா உங்ககிட்ட சொல்றேன். போலாமா? ஸ்டோன் கை ராசியா இருக்கும். இல்ல வேணாம், தை சாதம் வேணாம். ஸ்டோன் பெப்பர் சீசர். எப்பாடி ஜெயிச்சிட்டேன். எனக்கு அது புரியல. சரியா ஒண்ணு இல்ல, ஜெயிச்சிருவேன்னு. அந்த பக்கம் வைக்கிறதா மேட்ரா? அப்போ எந்த பக்கம் நம்ம நேரா தட்டு நிக்குதோ அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் போல இருக்குது. வெளிப்பத்துறாங்களாமா. ஐட்டத்தெல்லாம் மொத்தமா வாங்கி சேர்த்துட்டு சாப்பிடலாம்னு பிளான் பண்றீங்க போலுது. லெக் பீஸ் வந்து போன போது வச்சாங்க, முகம் வந்து குழந்தை முகம் மாறி போச்சு. ஆனால் அது வந்து தச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணிக்கு சைடு செமையாக இருக்கும். சாப்பிடாச்சா? அடுத்த இடத்துக்கு போலாம். நானே போன ஆட்டத்தை தைசால் சாப்பிட்டு டென்ஷன்ல இருக்கேன். நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. அப்புறம் சாப்பிடுறேன். ஓகே, இப்ப அடுத்த ஆட்டுக்கு என்ன வைக்க போற போட்டிக்கு? நூடுல்ஸ் இருக்கு, மீன் இருக்கு, கிச்சடி இருக்கு, சமோசா இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு. கூலி சேர்த்துலாமா? தாகமா இருக்கு தேவையா? தாகமா இருக்கு எனக்கு கூட. சரி கூல்ட்ரிங்க்ஸ். என் பக்கம் வந்துருச்சு, தண்ணி அந்த பக்கம் வந்துருச்சு. ஸ்டோன் பெப்பர் சீசர். ஓகே முடிஞ்சிருச்சு. பேப்பர் வந்து கல்ல முடிடுச்சு. நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் தோத்துருவேன், வந்து ஜெயிப்பேன். தண்ணி ஊத்துத. இந்த பாரு, சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி சாப்பிட்றது நல்லது, கூடி சாப்பிட்றது நல்லதே கிடையாது தெரியுமா? நீங்க ஜெயிச்சுன்னா பேசிருக்க மாட்டீங்க. தண்ணி போதும் எனக்கு, ரொம்பலாம் குடிக்க முடியாது. கூடி சார்ந்தா ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு இருப்பேன். அடுத்து மறுபடியும் போடுவோம். இந்த வாட்டி என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? ஃபிஷ் வச்சுக்கலாமா? ஃபிஷ்ஷுக்கு ஆப்போசிட்டு சமோசாவா? ஆமா, இதான் கரெக்டா இருக்கும். சமோசா எனக்கு பிடிக்கும், அவனுக்கு இல்ல. நான் வந்து முழு மீன் மறுபடியும் சாப்பிட்றேன். இந்த வாட்டி தான் மாறப்போகுது பாருங்களேன், அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. ஸ்டோன் பெப்பர் சீசர், ஸ்டோன் பெப்பர் சீசர். இல்ல, இது எனக்கு வெற்றிக்கு மேல வெற்றி வந்துட்டே இருக்கு. பாருங்களா சமோசா.
சாப்பிடுறதுதான் மொக்கனா விளையாடுறத கூட எங்க அம்மா மொக்கையா இருக்கிறாங்க. என்ன பண்றது? நான் தான் காட்டணும் அப்படி. அரை கிலோ சைஸ் மீன் விட்டுட்டியே. பார்த்துப்போம் விடு. இந்த ஒரு ஐட்டம் இருக்குல்ல. ஐயோ கிச்சடி வந்துட்டு போகுது எனக்கு. ஏய் உனக்கு என்ன? நானே கடுப்புல இருக்கேன் போ. நீ வர்றாருங்க. ஓரங்கட்டு. என் பிளேட் ஃபுல்லா காலியாகுது. அது அடுத்துக்கு போலாமா? இப்ப வந்து லாஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் இருக்கு, கிச்சடி இருக்கு. வேற வழி இல்ல. சரி சென்டரா வச்சிருவோம். உனக்கு வேணா எனக்கு வேணா பொதுவில் வச்சிருவோம். சரி ஓகே. என் மானத்தை காப்பாத்து. ஸ்டோன் பெப்பர் சீசர். ஸ்டோன் பெப்பர் சீசர். தோத்துட்டே இருக்கேன் மனசு. அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணு, வேற வழி இல்ல. நாட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுல, அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணு. வச்சு சாப்பிடு. நான் பார்க்கவானா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதுவே கிச்சடி, அது சிக்கன் போட்டா நூடுல்ஸ், அவ்வளோதான். சரி இப்படி வேணா மனசு தேர்த்திக்கலாம். படுவா கிச்சடிக்கு சட்னி கூட வைக்கல பாருங்களேன். மனசே கஷ்டமா இருக்குது. சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு, கஷ்டமா இருக்கும். செம்ம சீன் போடுறாங்கப்பா. சிக்கன் பீஸ் தானே சாப்பிடுறியாமா? சட்னி கூட இல்ல, பரவாயில்லம்மா. என்ன ஒரு தாராள மனசு. உனக்குதான் அந்த வாய்ப்பு கொடுத்து வைக்கல. தந்தூரி வச்சு பிரியாணி சாப்பிட வாய்ப்பு. கிளம்பு. அது நான் சாப்பிட போறேன் பாரு. நீ பாக்கதான் சாப்பிடுறேன் பாரு. அப்போ பிரியாணி மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. நூடுல்ஸ் முதல்ல கொண்டு, மீன் முதல்ல கொண்டு, 65 முதல்ல கொண்டு எல்லாமே தேவைக்கே போயிடுச்சு. கூலி ஸ்பெஷல் பாருங்களேன், எல்லாமே டம்மியாக வந்துருச்சு. வெறும் நான் ஃபஸ்ட்டு பிரியாணி வந்தது, அதனால எனக்கு வந்து நான் நினச்சேன் நான் கெத்து எல்லாத்தையும் ஜெயிச்சுவேன்னு நினச்சேன். போச்சு எல்லாம். சரி ஓகே, எல்லாத்தையும் சாப்பிட போறேன். எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. பிடிக்காது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி டிஃபரெண்டான கேமும் அடுத்த வீட்டுல போடுறோம். மறுபடியும் கேமா? ஆமா, அதே நம்ம 2 பேரும் மட்டும் இருக்கலாம்மா. அவ்வளவுதான் எனக்கு லக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சூப்பர் வீடியோ அடுத்த வீடு சந்திக்கலாம். அடுத்த வீட்டுல பாக்கலாம். பாய்.